வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஊட்டி டீ கடை ஸ்பெஷல் சமோசா எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த சமோசா செய்கிறதுக்கு தேவையான காய்கறி என்னென்னங்கிறத பார்த்தலாம். 1 கப் பொடியாக நறுக்குன கேரட், 1 கப் அளவு பொடியாக நறுக்குன பீன்ஸ், 3 மீடியம் சைஸான உருளைக்கிழங்க கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டு வேக வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சாங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு நம்ம இன்னொரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருந்துச்சுனாலே இந்த தோலெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துடும். இப்போ உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். பச்சை மிளகா நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸு சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ இந்த கேரட் பீன்ஸ் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கேரட் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லா மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுடணும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவு மைதா மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எப்போவும் நம்ம எப்படி சப்பாத்திக்கு பிசையுமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டை எல்லாத்தையும் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து இந்த சப்பாத்தியில் வச்சிடலாம். இதை வைக்கும்போது நம்ம ஒரு ஓரமாக தான் வைக்கணும், ரொம்ப நடுவில் வச்சிடக்கூடாது. வச்சதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு எடுத்து அப்படியே மடித்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இந்த ஓரத்தை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த சமோசாவோட ஓரத்தை நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சு விடுங்க. இதில் இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமானது. இதை கரெக்டாக இதே மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா நல்ல மொறுமொறுன்னு வரும். சாப்பிட்றதுக்கு முறுக்கு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது கரெக்டாக மடிக்கலை அப்படின்னா மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெயில் தனியாக வந்துடும். அதனால இதை மடிக்கிறத கரெக்டாக மடித்து விடணும். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் மசாலா ஸ்டஃப் பண்ணி ஓரத்தை மடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசாவை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மசாலா ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சமோசாவை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்க, நம்மளுடைய சமோசா ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்க மசாலா நல்லா ஸ்பைசியாகவும் வெளியே இருக்க மாவு நல்லா கிறிஸ்பியாகவும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.